ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்கோ லாவா கேக். லாவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உமன்ஸ் நெஸ்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லாவா கேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். டார்க் சாக்லேட், மோட் சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும். அந்த சாக்லேட் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா இப்போ மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணும்போது சாக்லேட்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பட்டதுன்னா சாக்லேட் ஃப்ளேவரே மாறிடும். இன்னும் நல்லா மெல்ட் ஆகட்டும். சாக்லேட் இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு 1/2 கப் சாக்லேட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ண வேண்டாம், தனியாக க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் சாக்லேட்டுக்கு 1/2 கப் பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணுங்கள். இந்த சாக்லேட்டை டபுள் பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் 1 கப் சாக்லேட்னா 1 கப் பவுடர் சுகர், 1/2 கப் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மொத்தமாக சுகர் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த பவுல் நல்ல ஹீட்டாக இருக்கும், அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் 2 முட்டை சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா நுர வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். ப்ரௌனிக்கு பீட்ரு வச்சு பீட் பண்ணக்கூடாது. 7 நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணியிருக்கிறேன். நல்லா நுரத்ததுமாக நல்லா வந்திருக்கு. இப்போ கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கிறேன். கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கிறேன், மைதா மாவு யூஸ் பண்ணல. கோதுமை மாவு 1/2 கப் போடணும். 1/2 கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா. அதுக்கப்புறமா 1/2 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாவா கேக் மிக்சர் இப்போ தனித்தனியாக ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாக்லேட் மிக்சரோடு இந்த மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகும். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி எதுவுமே யூஸ் பண்ணலை. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோடு கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கப் கேக் மோல்டை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் இப்போ பட்டரை நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லாவா கேக் பேட்டரை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லாவா கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல டார்க் சாக்லேட், அதை சென்டராக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப லாவா கேக் பேட்டரை மேலே அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 27 மினிட்ஸ் நம்ம இது குக் பண்ண போகிறோம். நம்ம லாவா கேக் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 27 மினிட்ஸ் நான் ஓவனில் வச்சு எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம கேக் இப்போ சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீட்லேயே சூப்பராக அழகாக லாவா கேக் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ஒரு தடவை இந்த லாவா கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாவா கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.